அன்புடைய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நன்றி எதற்கு அப்படின்னா, அக அமைதி தியானம். இதை வந்து நம்ம ஒரு முழு நேரமாக தொடர்ந்து பயிற்சி எடுக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தோம். அதற்கு காரணங்களாக அமைந்த பல்வேறு விஷயங்கள், உள்ளுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயம் இருந்தா கூட, அதுக்கு காரணமாக அமைந்த பல்வேறு காரணிகள் இருக்கு. அது நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இந்த சமூகத்தில் மக்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் நம்ம கிளாஸ் எடுக்கிறது மூலமாக கிடைத்த அனுபவங்களாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் சேர்ந்து 2024 ஆகஸ்ட் 15ஆம் தேதி துவங்கி இன்று வரை முழுவதுமாக தொடர்ந்து ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட வகுப்புகளை வந்து தியான வகுப்புகளை எடுத்தாச்சு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த திட்டமிட்டதை மற்ற எதையுமே நம்ம டைவர்ட் பண்ணாம இதை முழுவதுமா செஞ்சு இன்று நிறைவு செய்தோம். அடுத்த சில நாட்கள் எனக்கு வந்து 2026க்கு இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவதற்கான திட்டமிடுதல், அதை வந்து அதாவது செயல் திட்டம் உருவாக்கியாச்சு. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பேக்கெண்ட்ல டெக்னிக்கலா சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அந்த வேலைகளுக்காக நான் இந்த ஒரு விடுப்பு எடுத்து அந்த வேலைகளை செய்ய போறேன். ஸோ அதில் வந்து பல்வேறு விஷயங்கள் நடக்க போகுது. அதை பற்றி நான் அடுத்தடுத்த காணொலிகளில் சொல்றேன். இப்போ வந்து இந்த முக்கியமா நம்ம இந்த தியானம் கண்டிப்பா மக்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக நடந்த அனைத்து நிகழ்வுகளும், அது ஊர் வரையில் இருக்கட்டும், நாடு வரையில் இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற நாடுகள் நடந்தா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை உருவாக்குச்சு. அதற்காக நம்மால் தியான முறைகள் நிச்சயமாக ஒரு நல்ல பங்களிப்பை செய்யும் அப்படின்றதுக்காக இந்த சமூக நல்மாற்றத்தில் இந்த ஒரு முயற்சி எடுக்கணுன்றதுக்காக நம்ம எடுத்தோம். இது தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தான் போகிறோம். இன்றே அதனுடைய முதல் கட்டமாக நிறைவு வகுப்பே நம்ம வந்து 500 பேர் கலந்து கொள்ளும்படியான ஒரு வகுப்பாகவும் எடுத்தோம். அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். ஸோ இந்த முயற்சியில் இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சு, நம்ம 3 நாள் 5 நாள் 10 நாள் பயிற்சிகள் அப்படின்னு பல்வேறு பயிற்சிகள் எடுத்தால் கூட கட்டணம் இல்லாத ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தது. ஏன்னா எல்லாருனாலும் நம்ம வந்து பணம் கொடுத்து கற்றுக்கொள்ள முடியுமா, அதுக்கு சூழ்நிலை இருக்கா அப்படின்றது பல்வேறு காரணிகள் இருந்தால் கூட அதை தாண்டி இந்த ஒரு நாள் தியான பயிற்சி வகுப்பு, கூட்டு தியான பயிற்சி வகுப்புன்ற முறையில் நம்ம அதை நடத்திட்டே வந்தோம். அதில் பல்வேறு மக்கள் எப்படியும் குறைந்தபட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதில் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருந்திருக்கும். அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. அது இன்னும் அடுத்த கட்டமாக நிறையா ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள, ஒரு மாதத்துக்குள்ள ஒரு 2000 3000 பேர் 4000 பேர் அப்படி கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த முயற்சி. அதற்கான வேலையை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல இது உருவாக்குவதற்கு இல்லை உருவாவதற்கு தொடர்ந்து செய்வதற்கு காரணமாக அமைந்த பல்வேறு காரணிகளுக்கும், அது யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிக்கலாம். அதற்கு அடுத்து வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் இப்படி இணையவழியில் நம்ம வந்து 1 நாள் வகுப்பு, 3 நாள் வகுப்பு, 5 நாள் வகுப்பு, 10 நாள் வகுப்புகள் நடத்திட்டு இருந்தோம். அது எல்லாமே வந்து எந்த ஒரு, அதாவது எப்படி சொல்லணும்னா, மக்களை வந்து உணர்வு ரீதியாக தூண்டி விட்டு பயிற்சி வகுப்பு வரணுன்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் இந்த தியான முறைகளை கற்றுக் கொடுக்குறோம். அவ்வளோதான், அதுக்குள்ள தகவலே இருக்கும். அந்த தகவல் மட்டும் கொடுத்து இன்னும் நீங்கள் ஆச்சரியப்பட்டே போவீங்க. என்னோட யூடியூப் சேனல்ல இல்லை எங்கே போனாலும் வேற எதையுமே சொல்லலை. இதனால இது நடக்கும், அது நடக்கும், எதுவுமே சொல்லாமல் இந்த பயிற்சி முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவங்களும் வந்து கலந்துக்கலாம். அவ்வளோதான். அந்த பயிற்சியில் இத்தனை மணி நேரம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இவ்வளோ தகவலை மட்டும் சொல்லியவும் நம்ம பயிற்சியில் கலந்து கொண்டவங்க நிறைய மக்கள் இருக்காங்க. காரணம் என்னன்றது இதுதான். உணர்வு ரீதியாக யாரையும் தூண்டி விட்டு நம்ம பயிற்சிக்கு வர வச்சிடக்கூடாது அப்படின்றத அடிப்படையாக வச்சிருக்கோம். மேலும் வந்து உள்நோக்கி தேடல் பயணத்தில் இருப்பவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு இது அமையட்டும் அப்படின்னு இந்த முதல் ஃபேஸ் அது வந்து அப்படி இருக்கட்டும் அப்படின்றத அடிப்படையில் வச்சு தான் அதை உருவாக்குனதேவும். அந்த வகையில் எந்த ஒரு, அதாவது எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இது நடக்கும், அது நடக்கும் அப்படின்ற எந்த ஒரு தகவலும் இல்லாமலே இந்த தியான முறையின் பேரை மட்டும் கேட்டு நான் என்னோட காணொலி இல்லை பல நாட்கள் நான் என்ன செய்யறேன்றதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில நாளில் முடிவெடுத்து வந்து கலந்து கொண்ட அனைவருக்குமே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 3வது நன்றி தெரிவிக்க வேண்டியது கோர்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த மக்கள். ஏன்னா நான் இதை கோர்ஸாக கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இது நேரடியாகத்தையும் கொடுக்கணுன்றது, அது முடியாத பட்சத்தில் அவங்கவுங்க வீட்டில இருந்து கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியாக நம்ம என்ன பண்ணோம், இணைய வழியில் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து கொரோனாவுக்கு தான் நன்றி சொல்லணும். கொரோனா பீரியட்ல தான் இணைய வழியில் முதல்ல கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த சமயத்தில் நான் நினைவு கூறுறது வந்து நம்மளுடைய நண்பர் ஒருத்தர்
பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலாக அவங்க தான் இணைய வழியில வேணும்னு கேட்டவங்க. அவர் மட்டும் கலந்துக்கிறாம, அவங்க குடும்பத்தில இருக்க எல்லாரும் ஃபேமிலியோட இருந்து கலந்துக்குறோம். எனக்கு இன்னைக்கு நெனச்சா அது ஆச்சரியமா இருக்கு. அ அவங்க வந்து இரட்டையர்கள். எனக்குமே அடிக்கடி யாரு யாருன்றதே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க திரைப்படங்கள்ல கூட நடிச்சிருக்காங்க. இப்ப அவர் வெளிநாட்டுல இருக்காரு. அவர் அப்ப கூட சொல்லிட்டே இருப்பாரு. கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நீங்க எங்க நாட்டுக்கு வந்து பயிற்சி குடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. கொரோனா வந்ததுனால இணையவழியில குடுத்தோம். அவங்க குடும்பத்தோட கலந்துக்கிருவாங்க. அ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, அவங்க தான் முதல்ல இணையவழியில கலந்துக்கணும். அதுல அவங்க வீட்ல ஒரு குட்டி குழந்தை இருக்கும். அந்த குழந்தையும் வந்து உட்கார்ந்து தியானம் செய்யும். அது எனக்கு இன்னும் நெனச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி நடந்ததுன்னு சொல்லி. அந்த குழந்தையோட ஃபோட்டோலாம் அப்புறம் மத்த டயத்துல அதாவது பயிற்சி முடிஞ்ச பிறகு அவங்களா தியானம் செய்றதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு. உண்மையிலே அப்படியே என்ன சொல்றது? அது ஒரு அ நீங்க ஏன் இவ்வளோ உழைப்பு போடுறீங்க? ஏன் செய்றீங்க? அப்படின்னு நெறைய பேர் கேள்வி இருக்கும். அந்த மாற்றம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கிறது அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் உருவாக்கி குடுத்துட்டாங்க. அது நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு. இப்ப நமக்கு அடுத்து அடுத்ததுக்கு போணும். இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி போணும்? அப்படின்றத நம்ம சேர்க்கிறோம்ல. அது ரொம்ப விஷயம். அந்த அந்த வகையில அவர்களுக்கும், அவரோட குடும்பத்த சேர்ந்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாரோட பேரையும் நான் தனித்தனியா சொல்ல விருப்பப்படல. ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதனால நம்ம யாரோட பேரையும் சொல்லி மிஸ் பண்ணிற முடியாது. அதனால அவங்க எல்லாருக்கும் நன்றி. அதேபோல எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது வந்து சொல்லணும் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல 10 நாள் பயிற்சி வகுப்பு இதெல்லாம் நடத்துறப்ப 10 நாள் தொடர்ந்து வருவதுன்றது கடினமான விஷயம். அதுல 60 வயசு, 70 வயசுக்கு மேல பதிவு பண்ணி வர்றவங்க தான் 10 நாள் தொடர்ந்து வருவாங்க. நம்ம என்ன நெனச்சிருக்கோம், ஒரு பக்கம் அவங்க வந்து வீட்ல இருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்துடுறாங்க அப்படின்னு நெனச்சிருப்போம். ஆனா, அந்த அதாவது ஒரு வகுப்புக்கு பதிவு செய்தால் சரியாக செல்ல வேண்டும். அத முறையாக அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டு செஞ்சுக்கணும். அவங்க நம்மளோட மூத்தவங்க. நம்மளோட நெறையாவே தெரிஞ்சிருக்கும். நெறைய பயிற்சிகள் அவங்க ஏற்கனவே பெற்றவங்கலாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே அந்த 10 நாட்களும் தொடர்ந்து வந்து நேரத்துக்கு வந்து காலையில நடக்கும். காலையில 4:45க்கு ஆரம்பிச்சு பயிற்சி வகுப்பு நடக்கும். எல்லா பயிற்சி வகுப்புக்கும் வந்து நிறைவு செஞ்சாங்க. முதியவர்கள் அதாவது 50 வயது, 55 வயதுக்கு மேல இருந்து வந்தவங்க, 60 வயதுக்கு மேல இருந்து வந்தவங்க, அவங்க வந்து அவ்ளோ கமிட்டடு. நம்ம இந்த ஜெனரேஷன் மிஸ் பண்ற மாரி நான் நினைக்கிறேன் அது. இந்த ஜெனரேஷன் வந்து அத மிஸ் பண்ணுது. அந்த ஒரு வேலைய செய்யணும் அப்டின்னா, அத கன்சிஸ்டன்ட்டா இருந்து செய்ற அந்த ஒரு அ வைராக்கியம்னு சொல்லுவோம்ல, அது வந்து மிஸ் ஆகுதோன்னு எனக்கு தோணுது. அவங்க எல்லோருக்குமே எனக்கு நன்றி. ஏன்னா, அவங்க நம்மளோட மூத்தவங்க இருந்து கத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது ஒண்ணு. அதன் பிறகு இளையவர்களும் மிக இளைய வயதினர். அதுவும் சிலர்லாம் வந்து ஆச்சரியப்படுத்திட்டாங்க. ரொம்ப கம்மியான வயசு பசங்க. அ வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துக்கிட்டேவும் வந்து கூட இந்த பயிற்சி வகுப்புலலாம் கலந்துட்டு இருக்காங்க. அதாவது அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியானது. டைமே இல்லாம வந்து கத்துக்கிட்டு, அப்புறம் செஞ்சு, அ இவங்கெல்லாம் தான் சேர்ந்து கோர்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பெண்கள். பெண்களுக்கான 3 நாள் பயிற்சி வகுப்பு வந்து நமக்கு அ ஒரு திங்கள், செவ்வாய், புதன்ல காலையில 11 மணி போல நடத்திட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வந்து தனிப்பட்ட முறையில அ பெண்களுக்கான பயிற்சி இது எதுவுமே எதுவுமே கண்டக்ட் பண்ணதே கிடையாது. மொத்தமா ஸ்கூலுக்கு போயிருக்கோம், காலேஜஸ் போயிருக்கோம். இது வேற விஷயம். தனிப்பட்ட முறையில பயிற்சி வகுப்பு நடத்துறதுன்றது ஒரு சவாலான விஷயம். அதுலயும் எண்ணிக்கை குறைவா தான் இருக்கும். அப்பல்லாம் கலந்துக்கிற 3 பேர், 2 பேர், 5 பேரு இப்படி ஒரு ஒரு சில சமயங்கள்ல 10 பேர் அப்படி வருவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நேரம் ஒதுக்குறதே ரொம்ப கஷ்டம். அதனால அந்த டயத்த அந்த ஸ்லாட்ட பார்த்து நம்ம வச்சோம். 11 டூ 1 அப்படின்ற மாரி 3 நாள் அத நடத்தணும். 3 நாள் வர்றதே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப அவங்களுடைய உந்துதல், அவங்களுடைய தேவை இதெல்லாம் அடிப்படையா வச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸஸ்ன்றதவே கிரியேட் பண்ணணும் வந்தது. கோர்ஸஸ்லாம் இப்ப தான் அதாவது நம்ம ஏறக்குறைய ஓராண்டு முழுவதுமா தொடர் பயிற்சிகள், இணையவழி பயிற்சிகள்லாம் நிறைவு செய்யும் காலகட்டத்தில தான் கோர்ஸவே நான் பதிவே பண்ணேன். அதுவரைக்கும் நான் பண்ணல. ஏன்னா 1 ஆண்டு நம்ம வந்து இத அ நேரடி இணையவழி பயிற்சியா தான் நம்ம குடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவா வச்சிருந்தோம். அதுபடி நம்ம குடுத்தோம். அந்த அனைத்து தாய்மார்களுக்கும், பெண்களுக்கும், தங்கைகளுக்கும், அக்காக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்க பொறுமையா வந்து இருந்து கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுல மிக முக்கியமாக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் இன்னும் பல பேர் வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியான எக்ஸ்பீரியன்ஸ். அத நம்ம வெளிய அவ்வளோ தூரம் சொல்ல முடியாது. அவங்களுடைய சேலஞ்சஸ், அவங்களோட பிரச்சனை அதெல்லாம் வந்து நெறையா பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம எல்லா ரெக்கார்டிங்கும் நெறையாவே இருக்கு. நம்ம நெறையா ரெக்கார்டே பண்ணல. ஏன்னா, அதெல்லாம் நம்ம வெளியிட போறதே கிடையாது. ஏன்னா, ஒவ்வொருத்தருடைய தேடலும் தனித்தனி வெவ்வேறு. அதுக்கு அவரவர்கள் பயிற்சி செய்தா தான் அது சாத்தியம். அப்படின்றதுனால நம்ம அத அடிப்படையா வைக்காமவும் இந்த பயிற்சிகள தொடர்ந்து குடுத்துட்டே வரோம். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
அதுபோல் கோர்ஸ் லான்ச் பண்ண பிறகும் கோர்ஸ் மூலமாக கற்றுக்கிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அது வருது, அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். மெம்பர்ஷிப் ஆப்ஷன்ஸும் கொண்டு வரோம். இது போல் இப்போ நம்ம அதாவது எதிர்பார்க்காத சவால்கள்லாம் இருக்கும். இதில் மிக முக்கியமாக பயிற்சியாளர்களுக்கு இப்போ நன்றி சொல்லணும். ஏன்னா நிறையா பயிற்சியாளர்கள் 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் இந்தியாவில் மிகப்பெரிய பயிற்சி நிறுவனங்கள்லேருந்து, பயிற்சி நிறுவனம்னா என்ன சொல்கிறேன்னா, தியான முறைகளில் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, அங்கேருந்து அதில் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்க பயிற்சியாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையிலேயும் இதை நம்ம விட்டுறாமல் தொடர்ந்து செய்யணுன்றதுக்கு ஒரு ஊக்கமாக அமைந்தது. அவர்களுக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் அவங்களோட பெருந்தன்மை. அவங்களுக்கு எவ்வளவோ விஷயம் தெரியும். அதை தாண்டி ஆனாபானசதி விபாசனா 10 நாளும் இருந்து கற்றுக்கிட்டு இணையவழியில் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ்லாம் ரொம்ப ஆழமான ஒரு நமக்கு வழிகாட்டுதலான ஒரு தகவல்கள். அது பெரும்பாலும் உண்மையிலே நான் அதை க்ளோஸ் டு ஹார்ட் அதை எடுத்துக்கிட்டேன். நான் வந்து அதை வந்து நம்ம ஏன் இதை தொடர்ந்து செய்யணுன்ற அவசியம் இருக்குது அப்படின்னு பண்ணோம். இந்த சமயத்தில் இன்னும் சிலருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு வந்து இன்ஜினியரிங் நான் படிக்கிறதுக்கு காரணமாக இருந்த பல்வேறு சூழல்கள், ஆசிரியர்கள், லெக்சரர்ஸ் எல்லாருக்குமே சொல்லணும். அதே மாதிரி என்னோட பணியிடத்தில் இருந்தவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த இன்ஜினியரிங் ஸ்கில்லு, R&Dயில் ஒர்க் பண்ண இது, அதுக்கப்புறம் இந்த மெடிடேஷன் டெக்னிக்கு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த கோர்ஸ்ன்றது வேற வடிவத்துக்கு வந்திருக்கு. கோர் டெக்னிக் அப்படியே அதை சேர்ந்துடாமல் அப்படியே சொல்லி கொடுத்தா கூட அதை புரிந்து கொள்வதற்கான சில வழிமுறைகள்லாம் நான் பயிற்சிக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து தான் நிறையா மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத அவங்க ஃபீட்பேக் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்குது, அது போயிட்டே இருக்குது. அதுபோல் இவங்க அனைவருக்கும் என்னோட வாழ்வியலில் பல்வேறு வகையில் நான் வந்து என்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு உந்துகோலாக அமைந்து கொண்டிருந்த நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, இன்ஸ்பிரேஷன்ஸு. அதே போல் வந்து கல்லூரியில் பேராசிரியர்கள், அதுபோல் நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்த நண்பர்கள், என்னுடைய டீம் லீட்ஸு, ஹெட்டு எல்லாருமே அவங்களுமே இன்ன வரைக்குமே வந்து முதலாக 10 நாள் வகுப்பு லான்ச் பண்ணப்போ 2வது வாரத்திலேயும் 2வது 10 நாள் வகுப்புலேயும் வந்து அப்படி மொத்தமாக அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப எதிர்பார்க்காது. ஏன்னா நான் வேலையை விட்டு வந்து 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த டயத்தில் அவங்க வந்து கலந்துக்கிறப்பையும் அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு வகுப்பு நடக்குதுன்னு வந்து கற்றுக்கிட்டு அவங்க அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் மக்கள் இது எல்லாருமே வந்து உதவிகரமாக இருந்திருக்காங்க. அதுபோல் அடுத்து டெக்னாலஜியை வந்து உண்மையிலேயும் ரொம்ப நன்றி சொல்லணும். இதில் வந்து என்னோடய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் வந்து வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான விக்ஸ் அவங்களோட இதெல்லாம் நான் வந்து என்னோடய வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 2 முக்கியமான லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணேன். டீச்சபிள், அதுக்கப்புறம் வந்து டேக் மெமோ. இவங்க இதை இப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டேக் மெமோ யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஆண்டுகளுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அதில் அவங்க மொபைல் ஆப் பில்டு பண்ணுறது எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நன்றி. அதோட என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம இத்தனையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்போ நான் இந்த இது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா கூட அதுவும் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ண ஒரு டூல்ஸ்லேருந்து தான் நான் பண்ணுறேன். OBSன்னு சொல்லி அது லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ளஸ் வந்து இதுக்கு ரெக்கார்டிங் 2மே பண்ண முடியும் அட் ஏ டைம். அந்த டூல்லேருந்து தான் நான் இப்போ பண்ணுறேன். அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மெட்டா பிஸ்னஸ் வந்து நிறைய வகையில் உதவி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெலகிராம் சேனல்ஸு இது முன்னே நான் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணலை, இருந்தாலும் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, அதே மாதிரி இங்கே OBS ப்ளஸ் வந்து நம்மளுடைய கூகுள், இது எல்லாருமே வந்து நிறைய வகையில் இந்த விஷயங்களை டெக்னிக்கலாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு தனி மனிதனா என்ன செய்ய முடியும். அது இப்போ ஃபைனலாக இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் அதுக்கு வந்து முக்கியமாக ஏஐசின்சி அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். இவங்க எல்லாருமே வந்து இதை ஒரு தனி மனிதனாக இருந்து இத்தனை வகுப்புகளை எடுக்கிறதுக்கு, அதுவும் எதுவுமே ஒரு வகுப்பு கூட மிஸ் ஆகாமல் பக்காவாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டெக்னாலஜி இதுக்குள்ளே யூஸ் ஆகிருக்கு. இமெயில் மார்க்கெட்டிங் சிஸ்டத்துலேருந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில், எஸ்பெஷலி வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன், அதில் கிளிக் டு வாட்ஸ்அப் ஆட் மெட்டா இது பண்ணுறதா இருக்கட்டும், சீக்வன்சஸ் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அதில் இருக்க ஆட்டோமேஷன்ஸாக இருக்கட்டும், அதே போல் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் பதிவு பண்ணோன்னே அவங்களுக்கு இமெயில் ஆட்டோமேஷன் போகிறதா இருக்கட்டும், ரிமைண்டர் போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆட்டோமேஷன். இல்லைனா இத்தனை வகுப்பை நம்மளால் குழப்பம் இல்லாமல் எடுத்து முடிக்கிறது சாத்தியமே கிடையாது. ஸோ டெக்னாலஜி வந்து மிகப்பெரிய உதவி பண்ணுச்சு. அதுக்காக எல்லாம் இந்த இது யார் யார் இதெல்லாம் வந்து உருவாக்குனாங்களோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது.
அவ்வளவு எளிதா நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நெனச்சிருப்பாங்க, நம்ம இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருந்து வேலை பார்க்குறாங்க போலன்னு நெனச்சு. ஆனா நான் ஒரு ஆள் தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இதுல இடையில நமக்கு வந்து உதவி செய்த தம்பி முரளி, அவர் வந்து ஒரு 2 மாதம் வந்து நானு ஆடெல்லாம் போட்ட பிறகு நெறைய இது வரவும், ஃபாலோ பண்றதுக்கு நமக்கே நேரம் இருக்காது. ஏன்னா காலையில வகுப்பு நடந்துட்டு இருக்கும். 11 மணிக்கு ஒரு வகுப்பு நடக்கும். ஈவினிங் நடக்கும். 10 நாள் வகுப்பு நடக்கும். 5 நாள் வகுப்பு நடக்கும். 3 நாள் வகுப்பு இருக்கும். ரொம்ப ஒரு டைட் ஷெட்யூல்ல தான் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படியப்ப ஒரு 3 மாதங்கள் அவர் வந்து நமக்கு கொஞ்சம் உதவி செய்தார். அவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அ இது போல நம்ம இந்த கூட்டு தியான பயிற்சி வகுப்பு இலவசமா நடந்து கொண்டே இருக்கு. அதுல நம்ம ஒரு கடைசி இப்போ ஒரு சில வாரங்களா பங்களிப்பு செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் நம்ம கிரியேட் பண்ணோம். அதுல ஏறக்குறைய ஒரு 10லிருந்து 15 பேர்கிட்ட பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க. அது ரூ. 100 ரூ. 200 சிலர் வந்து ஒருத்தர் ரூ. 500 வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காரு. அதுல ஒருவர் வந்து முக்கியமா நம்ம சொல்லணும். பேர சொல்லியே ஆகணும். ராமமூர்த்தி ஐயா. அவங்க வந்து முதல் முறையா பயிற்சிய முடிச்சுட்டு அவர் ஒரு பெரிய ரிவ்யூ எழுதினாரு Googleல. அவர் வந்து ஒரு ஒரு ₹1000 பங்களிப்பு பண்ணாரு. இது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில அம் அ இது வந்து எவ்வளோ தூரம் உதவுது, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க அதுக்கு ஒரு பங்களிப்பு செய்றது ஒரு விஷயம். நம்ம பங்களிப்புன்றது வேணாம், நம்மளால முடிஞ்சத நம்ம செய்யலாம் அப்படின்னு தான் வச்சிருந்தோம். ஆனா சிலர் வந்து ஒரு குருதட்சணை இல்லாம கத்துக்கிற கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் சில பேர் வச்சிருக்காங்க. அத ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி பங்களிப்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். அ அதுல வந்து மிக முக்கியமாக நமக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ரேசர் பே. பேமெண்ட் கேட்வேல அவங்க ஒரு இது. அது மறந்துறக்கூடாது. அந்த டெக்னாலஜி சைட்ல அவங்க பேமெண்ட் கலெக்ஷன்ல அந்த இது ஒண்ணு. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் டெக்னாலஜிஸ்ல இருக்கட்டும், ஐடியா ஜெனரேட் பண்றதா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், ஏன் இது வேணும்னு கேட்ட அதாவது கோர்சஸ் வேணும்னு கேட்ட பெண்களா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து இவ்ளோ இது இன்னைக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னு நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அடுத்த வருஷம் நீங்க வர்றப்ப பார்த்தீங்கன்னா, இவ்வளவு இது நடத்தணுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். 1 நாள் வகுப்பு, 3 நாள் வகுப்பு, 5 நாள் வகுப்பு, 10 நாள் வகுப்புகள். இதே போல எல்லாத்துக்கும் கோர்சஸ் இப்ப சேலஞ்சஸ் கிரியேட் பண்ண போறோம். அடுத்த வருஷம் நீங்க போனீங்கன்னா, ஜஸ்ட் உள்ளுக்குள்ள வந்து மெடிடேஷன் அப்படின்னு போட்டா, அதுக்குள்ள கிடைக்கிற ஆப்ஷன நீங்க எத சூஸ் பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளவு இருக்கும். அந்த அளவுக்கு உ இருக்கு. அத டெலிவர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதேபோல டெக்னாலஜியும் அதுக்கு பயங்கரமா உதவி இருக்கு. ஸோ எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஆண்டு வந்து மிகப்பெரிய விஷயங்களோட நம்ம சந்திப்போம். மெம்பர்ஷிப்பும் லான்ச் பண்ண போறோம். மெம்பர்ஷிப் வந்து கண்டிப்பா நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன குடுக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு வகுப்பு என்னைக்கோ திடீர்னு பிரச்சனை வந்தோனே வாங்க இன்னைக்கு வகுப்புல கலந்துக்கலாம் அப்படின்னு வர்றது, போறது வேற. 10 நாள் கன்டினியூஸா கத்துக்கிறதுன்றது வேற. அதே இது 30 நாள், 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம் அப்படின்னு போனா என்ன நடக்கும்? அப்படி அத வந்து டாக்குமெண்டடா நம்ம கொண்டு வர்றதுக்கு நெறைய வேலைகள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் பேக்ல. அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து எப்படி ஒரு சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன கிரியேட் பண்றதுன்றது ஒரு அ எழுத்துப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமா நம்மட்ட தகவல் இருக்கு. ஏற்கனவே நெறைய இருக்கு. அத தாண்டி இதையும் நம்ம கொண்டு வந்துட்டு, அடிப்படையில ஒவ்வொரு தனி மனிதனின் அகமதியும், அவர்களுடைய குடும்பத்தோடையும், இந்த சமூகத்திலும் ஒரு நல் மாற்றத்த கொண்டு வரதுக்கு உதவிகரமா இருக்குன்றதுக்காக தான் இந்த முயற்சி. அதில் நேரடியாகவோ, மறைமுகமாகவோ, தெரிந்தோ, எனக்கு தெரியாமலோ, ஏதாவது ஒரு வகையில காரணமாக அமைந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த நேரலைகள்ல நான் உங்கள சந்திக்கிறேன். இந்த காணொளி அ நேரலையில இப்ப கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பயணிப்போம். இந்த பயணம் இதுவரை வந்திருக்கு. இனி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நெறைய திட்டங்கள் இருக்கு. அதுபடி நம்ம செயல்படுத்தலாம். அடுத்த நேரலையில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ரா. மகேந்திரன். நன்றி. வணக்கம்.